இப்போ ஈரான் பிடியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாட்டிக்கிட்டு விழி பிதுங்குறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஈரானில் ஆட்சி மாற்றம் வரல. சுப்ரீம் லீடரை கொண்டாச்சு, முக்கியமான தளபதிகளை கொண்டாச்சு, எத்தனை பேரை கொண்டாலும் அடுத்தடுத்து பொசிஷனுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. உடனே ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா, நீ என் மேலே கை வச்சல, எங்கே கை வச்சா உனக்கு வலிக்குன்னு காட்டுறேன்னு சொல்லி கத்தாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நேச்சுரல் கேஸ் பேசின், அந்த பேசினை போய் அடிக்கிறாங்க. ஏன் சார் இப்போ அந்த மாதிரி போடலாமா சார்? அது முறையானதா சார்? அந்த மாதிரி டியூட்டி போட்டு இதை தாண்டி போகணும்னா இவ்வளோ வரி ஈரான் மேலே தடை போடுறது முறையானதா? யார்கிட்ட கேட்டு போட்டீங்க? ஐநா சபை போட்டுச்சா? ஈரான் வந்து இன்னும் வித்தியாசமானது. அதனுடைய டெரைன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் தரைவழியில் நீ தாக்குதல் அதை பிடிக்கவே முடியாது. அதனால தான் இவ்வளோ நாள் விமானத்தின் மூலமாகவும் மிசைல்ஸ் மூலமாகவும் தாக்கிட்டு இருக்கு. அப்போ ட்ரம்ப் வந்து மேலும் மேலும் அந்த புதைக்குழியில் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ட்ரம்போட பிரச்சனை என்னன்னா, இப்போ அவருக்கும் இஸ்ரேலுக்குமே ஒரு டேர்ம்ஸ் வந்து சரியில்லாத மாதிரி அவர் பேசுகிறாரு. இப்போ ஈரான் வந்து பெர்சியன் கல்ஃப்லையும், ஹூத்திஸ் வந்து ரெட் சீலையும் அந்த கேபிள்ஸை வந்து பயங்கரமாக வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் உலகம் முழுவதும் இன்டர்நெட்டு முடங்கிரும். இலங்கையெல்லாம் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இலங்கையில் வந்து நீங்கள் பெட்ரோல் டீசல் போடணும்னா ஆன்லைனில் பதிவு பண்ணணும். ஐயோ, பதிவு ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட பிரபல ஜேர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இந்த வார் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக துல்லியமாக கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஈரானோட போர் வந்து ஃபஸ்ட்டு இந்த இராணுவத்தை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக பொருளாதாரத்தை வந்து கை வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ நிற்கிது இல்லையா சார்? இதோட கான்சிக்வன்ஸ் எங்கே தான் சார் இப்போ நிற்கும்? ஆக்சுவலாக இப்போ வார் வந்து 3rd வீக்கில் வந்து என்ட்ராயிருக்கு. இந்த 3வது வாரத்தில் யாருடைய கை ஓங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவான பார்வையில் இழப்புகள் யாருக்கு, உயிர்ப்பலி யாருக்கு? இப்போ ஈரானில் வந்து ஒரு 1500-600 பேர் இறந்துருக்காங்க, லெபனானில் 1000 பேர் இறந்துருக்காங்க, இஸ்ரேலில் வந்து 20 பேர் இறந்துருக்காங்க, மற்ற கல்ஃப் ஸ்டேட்ஸில் கம்பைன்டாக 20, அமெரிக்கன் ஆர்மி சோல்ஜர்ஸ் ஒரு 15 பேர் இறந்துருக்காங்க. இது அப்புறம் ஈரானில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 சிவிலியன் டார்கெட்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஈரான் மேலே வந்து பயங்கரமாக தாக்கப்பட்டதாக ஒரு சித்திரம் நமக்கு தோன்றும். ஆனால் அது உண்மை இல்லை. இப்போ ஈரான் பிடியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாட்டிக்கிட்டு விழி பிதுங்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் முன்னாடி சவுத் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் கேஸ் அதனுடைய அந்த எரிவாயு வயலில் இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணுது. நீங்கள் ஒரு நாட்டினுடைய இராணுவ நிலைகளை தாக்கலாம், அது மட்டும்தான் போர் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு இது. அதை மீறி நீங்கள் சிவிலியன் டார்கெட்ஸு, அந்த மாதிரி மக்களுக்கு அத்தியாவசிய தேவைகள், அதாவது வாட்டர், ஃபியூவல், இதெல்லாம் நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வார் கிரைமில் வரும். அது மாதிரியான ஒரு வேலையை வந்து இஸ்ரேல் செஞ்சுருக்கு. ஏன் இஸ்ரேல் அதை செஞ்சதுன்னா, அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஈரானில் ஆட்சி மாற்றம் வரல. சுப்ரீம் லீடரை கொண்டாச்சு, முக்கியமான தளபதிகளை கொண்டாச்சு, நேற்று உளவு பிரிவு தலைவர் அவரை கொண்டாச்சு, ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இருந்தார் அவரை கொண்டாச்சு. எத்தனை பேரை கொண்டாலும் ஈரான் அரசாங்கம் வந்து ஸ்டெடியாக அடுத்தடுத்து பொசிஷனுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. போன இன்டர்வியூவில் பேசணுமே, நீங்கள் தலையை வெட்ட வெட்ட அடுத்த பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. நம்ம சொன்ன மாதிரி ஒரு மொசைக் வடிவிலான அந்த கவர்மெண்ட் சிஸ்டம் என்பது, அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்குது. நேற்று வந்து அந்த செய்தி தொடர்பாளர், ஈரான் செய்தி தொடர்பாளர் சொல்லும்போது, இந்த ஏவுகணை உற்பத்தி பாதிக்கலை, அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது போக வந்து இவங்க ஈரானில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மலைகள் சைடில் வந்து குடைஞ்சி அதில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறது, ஒரு 500 மீட்டர் வந்து சுரங்கத்தில் வந்து மிசைல் வச்சுருக்கிறது, இப்படி வந்து பக்காவாக வச்சுருக்கிறாங்க. இதை அமெரிக்கா இஸ்ரேலால் கண்டுபிடித்து அழிக்க முடியவில்லை. அதனால் இஸ்ரேல் வந்து ஒரு டெஸ்பரேட் ஆகி தான் இந்த எரிவாயு வயலை வந்து தாக்கியிருக்கிறாங்க. உடனே ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா, நீ என் மேலே கை வச்சல, எங்கே கை வச்சா உனக்கு வலிக்குன்னு காட்டுறேன்னு சொல்லி கத்தாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நேச்சுரல் கேஸ் பேசின், அந்த பேசினை போய் அடிக்கிறாங்க. அடித்த உடனே அதில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த இயற்கை எரிவாயுவை திரவமயமாக்கும் எந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மெஷின்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடுது. இதை கத்தார் சரி பண்ணணும்னா பல மாதங்கள் ஆகும். அப்போ கத்தாரில் இருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து இயற்கை எரிவாயு வந்து உலகத்துக்கு ஏற்றுமதி ஆகுது. அதில் முக்கியமான இம்போர்ட் பண்ணுறது இந்தியாவும் ஒன்று. இப்போ இந்தியாவுக்கு அந்த நேச்சுரல் கேஸ் வரலை அப்படின்னு சொன்னால் என்னென்ன பிரச்சனை நடக்குன்னா, தொழிற்சாலைகளில் பல உற்பத்தி பாதிக்கும், உரம் தயாரிக்கிற பணிகள் பாதிக்கும், அதிலிருந்து எடுக்கக்கூடிய மின்சாரம் அது பாதிக்கும்.
இது உலகம் முழுவதும் ஒரு விளைவுகளை ஏற்படுத்த போகுது. இது நடந்த உடனே ட்ரம்ப் முந்திக்கிட்டு போய் இஸ்ரேலை கண்டிக்கிறார். இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் இல்லை, இனிமேல் இஸ்ரேல் இதை தாக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு நெதன்யாகு என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நாங்கள் இதை தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே எங்கே அடித்தா உனக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்றத ஈரான் வந்து காட்டியிருக்கு. இது மட்டுமல்ல, யுஏஇ, குவைத்து, சவுதி அரேபியா, பஹ்ரைன், இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ், அப்புறம் வந்து மற்ற அந்த ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுலேயும் ட்ரோன் மூலமாகவும் இதுவும் தாக்குதல் நடத்தியிருக்கு. இப்போ பல நாடுகளில் வந்து உற்பத்தி வந்து முடக்கப்பட்டிருக்குது. நீங்கள் என்னதான் வந்து அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலம் நீங்கள் தடுத்தாலும், இப்போ கத்தாரில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 5 ட்ரோன் வந்திருக்கு. அதில் 4 ட்ரோனை வந்து இடைமறித்து அழிச்சிட்டாங்க. ஒரு ட்ரோன் வந்து இலக்கை தாக்கி வந்து முடிச்சிருச்சு. அப்போ என்னதான் அந்த இருந்தாலும் அதை மீறி வந்து வருகிறது. இது உலகம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு பாயிண்டா. இதில் ஈரான் வந்து ஸ்கோர் பண்ணிருச்சு. ஏன் சார் ஒரே ஒரு சந்தேகம், இது வார் கிரைம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்போ இந்த மாதிரி வார்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அகெயின்ஸ்டான விஷயங்கள் பண்ணா அப்போ அது தண்டிக்கப்பட மாட்டாங்களா? இப்போ நெதன்யாகு வந்து காசாவில் 72,000 மக்களை கொன்னதுக்காக இந்த இதில் சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா வழக்கு தொடுத்து அங்கே வந்து பெஞ்சமின் நெதன்யாகு வந்து வார் கிரிமினல்னே சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கெல்லாம் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஜூரிசெக்ஷன் செல்லுபடி ஆகுதோ அந்த நாட்டுக்கு போனாருன்னா நெதன்யாகு அரெஸ்ட் பண்ணலாம். முன்னாடி வந்து புட்டின் மேலே அது மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் ஒரு உலக அளவில் வந்து ஒரு மேலாதிக்கம் செலுத்துறதுனால நெதன்யாகு சேஃபாக இருக்கிறாரு. மற்றபடி ஒரு நாட்டை விட்டுட்டு ஒரு நியூட்ரலான ஒரு நாட்டுக்கு, இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகிறாருன்னு வச்சுங்க, அங்கே வந்து அவரை கைது பண்ண முடியும். அதனால் இது வார் கிரைம்ஸ் தான். ஈரானை பொறுத்த வரைக்கும் இது தற்காப்பு தாக்குதல். ஃபஸ்ட்டு நான் உங்களுடைய இந்த சிவிலியன் டார்கெட்ஸை நான் தாக்கலை, நீங்கள் தாக்குனதுக்காக நான் திருப்பி தாக்குறேன் அப்படின்றதுனால ஈரான் மேலே அதை குற்றம் சொல்ல முடியாது. அடுத்தது இரண்டாவதாக ஈரான் செஞ்சது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் நீரிணை அல்லது ஜலசந்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையில் 33 கிலோமீட்டர் உள்ள கடல் பகுதி. அது இந்த புறம் வந்து பாரசீக வளைகுடா இருக்குது, இந்த பக்கம் அரபிக்கடல் இருக்குது. இது இணைக்கக்கூடிய பாயிண்ட் தான் அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி. இதில் வரக்கூடிய கப்பல்கள் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு 90 கப்பல்கள் கிட்ட ஈரான் வந்து அனுமதிச்சிருக்கு. இது வந்து அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அல்லாத நாடுகளுடைய கப்பல்கள். சில கப்பல்களில் வந்து அவங்க டேக்ஸ் மாதிரி வரியும் போட்டு வசூலிச்சிருக்காங்க. ஒரு சில கப்பல்கள் $10 மில்லியன், $1 மில்லியன் பணம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க பாஸ் ஆகிறதுக்கு. ஆமாம். இப்போ ஈரான் நாட்டு தலைவர்கள், அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, விரைவிலேயே நாங்கள் வந்து எங்கள் நாட்டு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றி ஹோர்முஸ் அந்த ஜலசந்தியில் போகக்கூடிய எல்லா கப்பல்களுக்கும் நாங்கள் வந்து கஸ்டம் டியூட்டி வந்து போட போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவும் நட்பு நாடுகளும் எங்கள் நாட்டு மேலே வந்து ஒரு அநியாயமாக எக்கனாமிக் சாங்ஷன் வந்து போட்டிருக்காங்க, பொருளாதார தடை போட்டிருக்காங்க. இது நியாயமற்றது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக யார் போனாலும் டேக்ஸை கட்டு. அப்போ அந்த டேக்ஸ் மூலமாக எங்களுடைய பொருளாதார தடையின் மூலம் இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை நாங்கள் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு புது விஷயம். இவ்வளவு நாள் வந்து ஈரான் வந்து இப்படி யோசிச்சதே இல்லை. இப்போ அந்த ஐடியாவை வந்து யோசிக்க வச்சு அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொடுத்துருச்சு. இப்போ அப்படி தான் இன்றைக்கி பாகிஸ்தானோ இந்தியாவோ மற்ற ஜப்பான் நாட்டு கப்பல்களோ ஈரானுடைய அனுமதி பெற்று தான் வருது. இப்போ கப்பல்கள்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அந்த நீரிணையில் நடுவில் சென்டர் பாயிண்டில் போகிறதில்ல, ஈரானுடைய வாட்டருக்கு போய் அங்கேருந்து போகிறாங்க. ஏன்னா அப்போ தான் ஈரான் வந்து உங்களுக்கு சேஃப்டி கொடுக்கும். அப்படி போய் வராங்க. இப்போ அந்த ரூட்டில் வந்து கப்பல் போக்குவரத்து இப்படி சிக்கலாயிட்டதுனால பல நாட்டு கப்பல்களோ இன்சூரன்ஸோ அங்கே பண்ண முடியாத சூழல் இருக்குது. இப்போ யூரோப்பிலேருந்து இந்தியாவுக்கோ சவுத் ஆப்பிரிக்காவோ வேறு நீங்கள் கமர்ஷியல் சார்ந்த கண்டெய்னர்ஸ் கப்பல்கள் இருக்கு இல்லையா, அது இப்போ வந்து தென்னாப்பிரிக்காவை சுற்றிக்கிட்டு அரபிக்கடல் வழியாக இந்தியாவுக்கோ அல்லது வந்து ஆசிய நாடுகளுக்கோ போகுது. இதனால் வந்து உங்களுடைய ஃபியூவல் செலவு அதிகமாகும், மற்ற செலவு அதிகமாகும், இன்சூரன்ஸினுடைய செலவு வந்து அதிகமாகும். இப்போ அப்போ வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற பிரச்சனையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் வந்து இனிமேல் வந்து ஈரான் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி போட போகிறான், அமெரிக்கா கெட் அவுட் அப்படின்ற நிலைமை தான். ஏன் சார் இப்போ அந்த மாதிரி போடலாமா சார்? அது முறையானதா சார்? அந்த மாதிரி டியூட்டி போட்டு இதை தாண்டி போகணுன்னா ஈரான் மேலே தடை போடுறது முறையானதா?
யார்கிட்ட கேட்டு போட்டீங்க? ஐநா சபை போட்டுச்சா? இல்ல. போடலை. அப்போ அமெரிக்கா தானே போட்டிருக்கு. என்ன சார்ஜ் சொல்லி போட்டாங்க? ம். நீ வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிற. சரி, அணு ஆயுதம் தயாரிச்சதுக்கு ப்ரூஃப் எங்க? இவ்வளோ நாள் நீங்கள் வந்து என்னெல்லாமோ சேட்டலைட்டு அதெல்லாம் டெக்னாலஜி வச்சுருக்கீங்களே. ஈரான் திரும்ப திரும்ப சொல்கிறது, நாங்கள் வந்து ஒரு அமைதி வழிக்காக தான் அணுவை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோமே தவிர ஆயுதம் தயாரிப்பதற்கு அல்ல. 2015 ஒபாமா காலத்தில் வந்து யுஎஸுக்கும் ஈரானுக்கும் அக்ரிமெண்ட் ஏற்படுது. அப்போ தடையெல்லாம் நீக்கினாங்க. அப்போ சர்வதேச அணுசக்தி ஏஜென்சி இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் விசிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அப்படி ஒன்றும் இல்லைன்னுலாம் சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ட்ரம்ப் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மில் அதிபர் ஆனது பிறகு தான் அந்த ஒப்பந்தத்திலேருந்து அவர் விலகிறார். ஈரான் வந்து வாக்கு கொடுத்தபடி நடந்துக்கல அப்படின்னு பொய் சொல்லி விலகிறாரு. மீண்டும் சாங்ஷன்ஸ் போடுறாரு. அதனால் இந்த பிரச்சனையை பெரிதாக்குனது வந்து ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் தான். அதனால் அது வந்து காரணம் வந்து இல்லை. அதனால் இப்போ இந்த பொருளாதார தடை அநியாயமாக விதிக்கப்பட்டதற்கு பதிலடியாக ஈரான் வந்து இதை செய்ய போகிறது. அடுத்தது, இப்போ நீங்கள் ஈரானில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குவது அப்படின்றது ஐநா சபை சட்டங்களின்படியும் சர்வதேச சட்டங்களின்படியும் ஒரு மிகப்பெரிய குற்றம். ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை மீறி அந்த நாட்டு தலைவர்களை கொல்றது அதெல்லாம் வந்து குற்றம். அதுக்கு வந்து எதிர் தாக்குதல் தான் ஈரான் வந்து நடத்திட்டு இருக்குது. அப்போ ஈரான் வந்து என்ன செய்யுதுன்னா, நீ ஒரு அநியாயமான ஒரு போரை என் மேலே திணிச்சிருக்கிற, அப்போ அதற்கு பதிலடியாக நாங்கள் வந்து ஒரு சமமற்ற ஒரு போரை, ஒரு அசிமெட்ரிக் வார்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது எதிரிகிட்ட இருக்கக்கூடிய ஆயுத பலம் உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலத்தை வைத்து நீங்கள் ஒரு பல முனைகளில் வந்து நீங்கள் போரை கொண்டு போக முடியும். அப்படி தான் ஈரான் இன்னைக்கு வந்து செய்யுது. தொடர்ந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணுது, வளைகுடா நாடுகளை அட்டாக் பண்ணுது. அதன் பிறகு வந்து ஹோர்முஸை வந்து மூடிடுச்சு. அங்கே பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும். இதோட இன்னொரு ஒரு விஷயமும் நடந்தாலும் ஒரு பெரிய பாதிப்பு வரும். அது என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்நெட். ஐயோ, இப்போ நம்ம இன்டர்நெட் அப்படின்னாலே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சேட்டலைட்டில் வந்து நமக்கு லிங்க் ஏற்படுத்தி அதன் மூலம் தான் நெட்டு பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. உலகம் முழுவதும் இந்த கடலுக்கு அடியில் இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் மூலமாக தான் பல நாடுகள் வந்து கண்டம் விட்டு கண்டம் இணைக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கேபிள்கள் அரபிக்கடல் வழியாக பாரசீக வளைகுடா போய் கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லா நாடுகளோட கனெக்ட் ஆகுது. கல்ஃப் கண்ட்ரீஸில் பெரிய பெரிய அமெரிக்காவினுடைய கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் இவங்கெல்லாம் பிரம்மாண்டமான சர்வர்கள் வச்சுருக்கிறாங்க. அதில் வைப்பதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண போகிறாங்க. இது ஒன்றாச்சா. அடுத்தது நீங்கள் இந்த பக்கம் ரெட் சி இருக்குது. மத்திய தரைக்கடலையும் மெடிட்டரேனியன் சீயையும் செங்கடலையும் சூயஸ் கனால் வந்து இணைக்குது. அங்கே போகிற கேபிள் வந்து யூரோப், மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, ஏஷியா இந்த நாடுகளை இணைக்கக்கூடிய கேபிள் அது வழியாக போகுது. சரி, ரெட் சீயில் வந்து பக்கத்தில் தான் வந்து ஓமன் இருக்குது. அங்கே வந்து ஹூத்தீஸ் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து ஏற்கனவே போன வருஷம் அந்த கேபிளை வந்து கொஞ்சம் கட் பண்ணாங்க. நமக்கு இருந்தது சார் அதோட இம்பாக்ட். ஆமாம், ஸ்பீடு குறையும். அது முக்கியமாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள், ஆப்பிரிக்க கண்ட்ரிகளுக்கு அது பெரிய அடி வந்துச்சு. அப்புறம் ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிட்டாங்க. இப்போ ஈரான் வந்து பெர்சியன் கல்ஃப்லையும், ஹூத்தீஸ் வந்து ரெட் சீலையும் அந்த கேபிள்ஸை வந்து பயங்கரமாக வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் உலகம் முழுவதும் இன்டர்நெட்டு முடங்கிடும். இன்டர்நெட்டு முடங்கிட்டா என்ன ஆகும்? நீங்கள் ஒரு ஜிபே பண்ண முடியாது, பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது, நீங்கள் ஆன்லைனில் வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங் எதுவும் நீங்கள் வந்து பார்க்க முடியாது, ஒரு வாட்ஸ்அப் அனுப்ப முடியாது. அது எல்லாமே முடங்கி போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்து வந்துடும். இது வந்து ஒரு ஹிப்போதெட்டிக்கலான சிச்சுவேஷன். இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேலும் மேலும் வந்து ஈரானை வந்து தாக்குனாங்கன்னா அவங்க இதை செஞ்சால் இது வந்து முடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நீங்கள் இதை சரி பண்ணணும்னா அதுக்குன்னு உள்ள ஒரு கப்பலை அனுப்பி ஆழ்கடலில் அந்த கேபிள்கள்லாம் திரும்ப போட்டு சரி பண்ணுறது என்பது செலவும் ஆகும், நிறைய நேரமும் ஆகும். எவ்வளவு நேரம் சார் ஆகும்? அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து சில பல மாதங்கள் ஆகும். நீங்கள் வந்து கடலுக்கு அடியில் கேபிள் போட்டு அதை துண்டித்து அதை திரும்ப நீங்கள் சரி பண்ணுறதுன்றது சாதாரண வேலை இல்லைல்ல. ஒரு முத்து குளிக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வேலை இல்லை. அப்போ வந்து ஒரு டீப் சீயில் போய் அதை சரி பண்ணுறது என்பது மிகுந்த காலம் எடுக்கும். அந்த வகையில் ஈரான் வந்து ஹூத்தீஸ் வந்து ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதனால் போர் வல்லுநர்கள் இதை ஈரானும் ஹூத்தீஸும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் யூரோப்பு, ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட்டு, ஏஷியா இதனுடைய இன்டர்நெட் வந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2வது பாயிண்ட். ஏன் சார் இப்போ இந்த மாதிரி இன்டர்நெட்டில் கை வைக்கிற அளவுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமாலாம் போகாது இல்லை சார்?
அது வந்து இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய முடிவில் இருக்குது. நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக போரை முடிச்சுட்டு ஒரு பேச்சுவார்த்தை ஒரு டிப்ளமேட்டிக்காக நீங்கள் போய் அதை தீர்க்கிறதுனால தான் இது முடியுமே தவிர, மேலும் மேலும் நீங்கள் ஈரானை வந்து ப்ரொவோக் பண்ணிங்கன்னா, இப்போ இஸ்ரேல் ஈரான்கிட்ட வந்து ஒரு நல்ல விமானப்படை இருக்குது, ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, நல்ல இது ஏவுகணைகள் இருக்குது. இதை வச்சு நீங்கள் தாக்கிட்டு இருக்கிறீங்க. 1500 பேரை கொண்டிருக்கிறீங்க. ஒரு 20,000 30,000 பேர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. சிவிலியன் ஸ்ட்ரக்சர், தண்ணீர், அது இது எல்லாத்தையுமே அடிக்கிறீங்க. அப்போ ஈரான் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக இதை மிரட்டுவதைத்தான் செய்ய முடியும். இப்போ வந்து கல்ஃபில் வந்து அந்த ஹோர்முஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணதாக இருக்கட்டும், இப்போ வந்து அதனுடைய விலை ஏறிடுச்சா இல்லையா? ஆமாம். இப்போ பேரலுக்கு வந்து இப்போ $105 $110 நோக்கி வந்து போகுது ஒரு பேரல். போர் ஆரம்பிக்கிற முன்னாடி $70 இருந்தது. இப்போ நீங்கள் $40 அதிகம் கொடுத்து ஒரு பேரல் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளைவு என்னாகும்? இன்றைக்கு இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்தக்கூடிய டீசலுக்கான விலையை மத்திய அரசு உயர்த்திருக்கிறது. ஏன் சார் இப்போ இந்த கச்சா எண்ணெயை கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 4% அதிகமாக இருக்குன்றாங்களே சார். அப்போ இதோட இம்பேக்ட் என்ன சார்? ஆமாம்மா, இந்த ஈரான் போறனால தான் 4% இல்லை, நீங்கள் $70லேருந்து 110னா எத்தனை பர்சன்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 30 அல்லது 40% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது இன்னும் 120 130 இதை நோக்கி போகும் போர் தொடர்ந்தால். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரீமியம் பெட்ரோல்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன ஸ்பீடு, அதுக்கு வந்து $2 கூட்டியிருக்காங்க. இந்தியா முழுக்க $2லேருந்து $4 ஏரியாவை பொறுத்து கூட்டியிருக்கிறாங்க. அடுத்தது தொழிற்சாலைகள் பயன்படுத்தக்கூடிய டீசல் இருக்கு இல்லையா, அது வந்து $40 $50 எனக்கு சரியான எண்ணிக்கை ஞாபகம் இல்லை, அது கூட்டியிருக்கிறாங்க. இது வந்து தொழிற்சாலைகளுடைய செலவையும் வந்து அதிகப்படுத்தும். இப்போ நார்மல் பெட்ரோல் டீசல் விலை இன்னும் உயர்த்தலை, ஆனால் அதை உயர்த்துவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதிக காலம் வந்து ஆகாது. ஏன் சார் நிறைய ரோட்ல இந்த சிற்றுண்டி கடையா இருக்கட்டும், நிறைய சாப்பாடு உணவு கடையில கூட வந்து பாத்தீங்கன்னா கேஸ் எல்லாம் கமர்ஷியல் கேஸ் ஏறிடுச்சு. 5000 என்னமோ சொல்றாங்க சார். இப்போ அதனால நிறைய இடத்துல வந்து முடக்கிட்டாங்க. நீங்க இப்போ க்ரூட் ஆயில் வந்து பூமியிலேருந்து எடுக்கிறாங்க, ஃபோசில் ஆயில்னு சொல்றோம், புதைப்படிவ எண்ணெய். அந்த ஆயிலை எடுத்து அதில் நீங்கள் என்னென்ன தயாரிக்கிறீங்க அப்படின்னா பெட்ரோல் தயாரிக்கிறீங்க, அடுத்தது டீசல், அடுத்தது எல்பிஜி லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ், அதுதான் நம்ம சமையல் எரிவாயு அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கு பிறகு வந்து பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட அதனுடைய மூலப்பொருட்கள், அப்புறம் இறுதியில் கழிவாக தங்குறது தான் தார், நம்ம ரோட்டுக்கு போடக்கூடிய தார் அது. அப்போ நீங்கள் க்ரூட் ஆயிலிருந்து எதுவுமே உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. அப்புறம் வந்து விமானத்துக்கான ஃபியூவல் அது தனி, அதுவும் க்ரூட் ஆயிலில் தான் தயாரிக்கிறாங்க. அப்போ ஒரு பேரல் க்ரூட் ஆயிலிருந்து அதை வந்து நீங்கள் பல டிகிரி வந்து அதை வெப்பமடைய செய்து ஆவியாக செய்யும்பொழுது இவ்வளவு ஐட்டங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ க்ரூட் ஆயில் வந்து இங்கே வர்றது கம்மியானால், கட்டானால் இது எல்லாமே பாதிக்கப்படும். எல்லாமேன்றது வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஆமாம், பெட்ரோல் டீசல் விலை உயரும், கேஸ், விமானத்துக்கான இது எரிபொருள் உயர்ந்தால் அவன் கட்டணத்தை வந்து உயர்த்துவான், கேஸ் வந்து ஷார்ட்டேஜ் வரும். நீங்கள் சொன்னது போல் பல டீ கடைகள் வந்து மூடி இருக்கிறாங்க. இப்போதைக்கு டொமெஸ்டிக் சிலிண்டருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இந்த செயின் ரியாக்ஷனில் வந்து இப்படி விலை உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, தட்டுப்பாடு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது பல விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன் சார் இப்போ வந்து வாரம் முடிக்கிறத விட்டுட்டு தேவையே இல்லாமல் ட்ரம்ப் வந்து ஏதோ ஜோன்ஸ் ஆக்ட் ஒன்று வந்து 60 நாள் தளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தளர்த்துறதுனால என்ன சார் கிடைக்க போகுது? இல்லை, அதனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ ட்ரம்போட பிரச்சனை என்னென்னா, இப்போ அவருக்கும் இஸ்ரேலுக்குமே ஒரு டேர்ம்ஸ் வந்து சரியில்லாத மாதிரி அவர் பேசுகிறாரு. எங்கள் அனுமதி இல்லாமல் ஈரான் அதில் வந்து தாக்குனது அதெல்லாம் வந்து சொல்கிறாரு. அடுத்தது வந்து இப்போ ட்ரம்ப் வந்து போராக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எப்படி முடிக்கிறது அப்படின்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் வந்து பல $1 பில்லியன் வந்து செலவழிக்கிறாங்க. ஏகப்பட்ட பணம் வந்து அமெரிக்க மக்களுடைய வரி பணத்தை வந்து செலவழிச்சிருக்கிறாங்க. இதனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாட முதலாளிகள் தான் லாபம் சம்பாதிக்க போகிறாங்க. இப்போ ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளில் முழுக்க வந்து ஃபியூவலுடைய விலை ஏறிடுச்சு. ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து 10%, 15, 20, அமெரிக்காவிலே ஏறிடுச்சு. அப்போ இதுக்கு அல்டர்னேட்டிவாக என்ன செய்ய முடியும்னா ரஷ்யாவில் வந்து நீங்கள் வாங்கிக்கலான்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து நேச்சுரல் கேஸ் இருக்கக்கூடிய அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, இங்கெல்லாம் உற்பத்தியை திடீர்னு நீங்கள் அதிகப்படுத்த முடியுமா? அது எப்படி முடியும்? முடியாது. ஏற்கனவே நீங்கள் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் பண்ண முடியும். அப்போ ஷார்ட்டேஜ்ன்றது ஷார்ட்டேஜ் தான். இப்போ கல்ஃபிலேருந்து 20% வருது, எது க்ரூட் ஆயிலாக இருந்தாலும் சரி, நேச்சுரல் கேஸாக இருந்தாலும் சரி, அது வந்து பாதிக்கும். அதனால் ட்ரம்ப் வந்து எப்படி போரை முடிக்கிறது,
ஆட்சி மாற்றமும் வரல. இப்போ அதனால் வந்து என்ன செய்கிறது, இப்போ இந்த சகதியில் நம்ம வந்து சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கால் எடுக்கிறதுக்கு இன்னொரு காலை வைப்போம், அப்போ இன்னும் உள்ளே போவீங்க, அடுத்த காலை வைப்பீங்க, இன்னும் உள்ளே ஆமா. போவீங்க, அப்படியே தலையிலேயே முழுக்க போய் அதில் மூழ்கி சமாதி ஆகிற வேண்டிதான். இப்படி சமாதி ஆகிற நிலைமையில தான் ட்ரம்ப் இருக்கிறார். இப்போ ட்ரம்ப் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், கல்ஃபில் அமெரிக்க இராணுவத்தினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறார். ஒரு 40,000 50,000 வீரர்களை கொண்டு குவிக்கலாம், குவித்து அந்த கார்க் ஐலாண்டு, அப்புறம் வந்து ஹோர்முஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், இதிலெல்லாம் நம்ம தரைப்படை மூலமாக அங்கே வந்து கைப்பற்றி ஃபோர்ஸை இறக்கி இப்படி தரைவழி தாக்குதல் நடத்தலாமா அப்படின்னு ஒரு அபாயகரமான ஒரு யோசனையில் வந்து ட்ரம்ப் வந்து இருக்கிறாரு. இல்லைன்னா இது இன்னும் அஃபிஷியலாக அவங்க சொல்லலை. அந்த மரைன்ஸ் அவங்கெல்லாம் மற்ற நாடுகளில் இருந்து, மற்ற அமெரிக்க இராணுவ தளங்கள்லேருந்து கப்பல்கள் மூலமாக கொண்டு வரப்படுகிறார்கள். அப்படி ஒரு கால் வந்து அப்படி தரைவழி தாக்குதலில் வந்து இறங்குனா அது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அழிவை தரும். ஏற்கனவே உங்களுக்கு வியட்நாம், ஈராக்கு, ஆப்கானிஸ்தான் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஃபெயில்யூர் ஆகிருக்கிறீங்க. ஈரான் வந்து இன்னும் வித்தியாசமானது. அதனுடைய டெரைன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் தரைவழியில் நீ தாக்குதலில் அதை பிடிக்கவே முடியாது. அதனால தான் இவ்வளோ நாள் விமானத்தின் மூலமாகவும் மிசைல்ஸ் மூலமாகவும் தாக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ ட்ரம்ப் வந்து மேலும் மேலும் அந்த புதைக்குழியில் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுனால தான் இதை வந்து காட்டுகிறது. அந்த வகையில் பார்த்தா போர் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. இப்போ இந்த ஜோன்ஸ் ஆக்ட் வந்து இவங்க 60 டேஸ் தளர்த்துறதுனால பெட்ரோல் டீசல் வந்து ரேட் ஏறாது. ஏன்னா மக்களோட பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரேட் ஏறிடுமோன்னு பயப்படுறாங்க. இதை தளர்த்துறதுனால ரேட்லாம் வந்து அடி வாங்காதுன்றாங்களே. ஆல்ரெடி ஏறிடுச்சே. ஆல்ரெடி நீங்கள் உலகம் முழுவதும் நான் ஏற்கனவே சொன்னது போல் 10%, 15, 20, 30 அப்படின்னு 40% ஏறி இருக்கு. ஏன்னா ஒரு 1/5 ஆஃப் சப்ளை வந்து இப்போ கட்டாயிருக்கு. கட்டாயம் இருக்கும்போது நீங்கள் மற்ற நாடுகள் ரஷ்யா, கனடா, எங்கள் அமெரிக்காலாம் நீங்கள் உற்பத்தியை கூட்டினாலும் அதை பண்ண முடியாது. வெனிசுவேலாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா அந்த அதிபரெல்லாம் கடத்தி கொண்டு போய் அந்த மாதிரி அட்டூழியெல்லாம் பண்ணி அந்த நாட்டுடைய எண்ணெய் க்ரூட் ஆயில் இதை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் வெனிசுவேலாவிலேருந்து உற்பத்தியை அதிகப்படுத்தணும்னா அது சில வருடங்கள் ஆகும். அந்த அளவுக்கு அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மோசமாக இருக்குது. அதனால் திடீர்னு வந்து மற்ற நாடுகள் வந்து சப்ளை அதிகரிக்க முடியாத போது இருக்கிற சப்ளை வந்து நீங்கள் பிரித்து கொடுப்பதன் மூலமாக அது விலை வந்து கண்டிப்பாக ஏறத்தான் செய்யும். அதாவது க்ரூட் ஆயில் விலை உயர்ந்தால் விலைவாசி உயரும். சார் ஒரு சின்ன டவுட் சார். இப்போ விலைவாசி உயரும் அப்படின்னு சொல்கிறோம்ல சார். இப்போ வந்து ஆப்வியஸாக வந்து க்ரூட் ஆயில் ஏறுறப்போ செயின் ரியாக்ஷன் மாதிரி நிறைய விஷயங்கள் ஏறும். அப்போ இந்த காய்கறி விலை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடினதுனால வந்து அப்படியே அழுகிடுதுன்னு சொல்லிட்டு ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொன்னோம். இது இப்படி யோசிச்சா இப்போ பெட்ரோல் டீசல்லாம் ஏற 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 வண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆப்வியஸாக வந்து இதாகும்ல சார். நீங்கள் பல நாடுகளில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அல்டர்னேட்டிவ் டேஸில் தான் கார் ஓட்ட முடியும். சில நாடுகளில் வந்து பொது போக்குவரத்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும் பயன்படுத்துங்க, இப்படிலாம் வந்து பல ஆசிய நாடுகளில் வந்திருக்குது. இலங்கையெல்லாம் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இலங்கையில் வந்து நீங்கள் பெட்ரோல் டீசல் போடணும்னா ஆன்லைனில் பதிவு பண்ணணும். ஐயோ, பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டேட்டு டைமுன்னு உங்களுக்கு வரும், அப்போ தான் நீங்கள் வந்து போகணும். இப்போ இலங்கைன்னு சொன்னோன்னு தான் உனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த வார் நடந்துகிட்டு இருக்கும்போது 2 அமெரிக்க விமானப்படை விமானங்கள் இலங்கையில் இறங்குறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. அதை வந்து இலங்கை அதிபர் முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டார். ஏன் சார்? ஏன்னா நீங்கள் வந்து நாங்கள் நடுநிலைமையான நாடு, நீங்கள் வந்து ஈரான் வந்து நீங்கள் போர் புரியுறீங்க, அதுக்கு வந்து எங்கள் நாடு வந்து ஒத்துழைக்க முடியாதுன்னு போல்டாக அதை வந்து தடுத்து நிறுத்திருக்கிறாரு. அந்த உறுதி வந்து நம்ம பிரதமர் மோடிட்ட இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா விசாகப்பட்டினத்துக்கு வந்த ஈரான் கப்பலை தான் இலங்கைக்கு பக்கத்தில் வந்து அமெரிக்க சப்மரீன் அடித்து 80 பேரை கொன்னாங்க, 30 பேரை இலங்கை கடற்படை வந்து காப்பாற்றுச்சு. அப்போ இலங்கை அதிபருக்கு உள்ள அந்த நியூட்ரலிட்டி வந்து இந்தியாவுக்கு வந்து இப்போ பிரதமர் மோடி என்ன பண்ணுறாருன்னா வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அரசர்கள் ஷேக்குகளுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அவங்க நாட்டிலோட ரிஃபைனரிஸு, கேஸ் ஃபீல்டு இதெல்லாம் தாக்கப்பட்டதுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு அப்புறம் வந்து ரமலான் பண்டிகையை வந்து நம்ம மறந்துட்டோம். இன்னைக்கு ரமலான் பண்டிகை உலகம் முழுவதும் முஸ்லீம்கள் வந்து சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை என்பது வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகத்தில் இருக்குது. அதற்கு காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். அதனால் ஒவ்வொரு நாடாக வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. பேசி என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டியது அமெரிக்காவுக்கும் இப்போ இஸ்ரேல் பிரதமருக்கு தான் ஃபோன் பண்ணி போரை நிறுத்துங்கடான்னு சொல்லி கேட்கணும். இப்போ இவங்க 2 பேருடைய சுயநலத்தினால உலக மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் ஈரானில் வந்து அவங்க பெர்சியன் காலண்டர் படி வந்து புத்தாண்டு வேறு, அவங்களுக்கு நியூ இயர், அதுவும் ரமலான் பண்டிகையும் சேர்ந்து வந்திருக்கு.
ஆனால் சேர்ந்து வர்றதை கூட ஒரு கொண்டாட முடியாத அளவு ஈரானை வந்து இவர்கள் தாக்கி கொண்டு வருகிறார்கள். ஈரானும் சளைக்காம தாக்கிட்டு இருக்கு. ஏன் சார் இப்போ ட்ரம்ப் வந்து எப்படி இதை முடிக்கிறதுன்னு தெரியலன்ற மாதிரி இருக்காரு இல்லையா? வெரி சிம்பிள் சார். அவங்க கேட்குற கோரிக்கையை நிறைவேற்றிட்டு இவர் சரண்டரா போனா, சப்மிசிவா போனா இந்த பிரச்சனை வராது. நீங்கள் அது வந்து அமெரிக்கா ஒரு பெரிய வல்லரசு, அஹ். உலகம் முழுக்க வந்து டாலர் தான் செல்வாக்கு செலுத்துது, நாங்கள் தான் நம்பர் ஒன் எக்கனாமி, மிலிட்ரியில் நாங்கள் தான் நம்பர் ஒன்று, இப்படிலாம் நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கெத்தை விட்டு இறங்கி வர மாட்டாங்கல்ல. ஏன் சார் இப்போ தனிநபரோட விருப்பு வெறுப்போ ஒரு 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 மெயினான ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு, தன்னோட ஈகோக்காக வந்துட்டு இப்போ இத்தனை பேரோட விஷயத்துல கை வச்சா எப்படி சார்? ஆமாம், இது கண்டிப்பாக வந்து இது ஒரு டீப் ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் கூட இந்த வார விரும்பி இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. நான் முதலே சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய டாப் 10 வந்து இராணுவ தளவாட முதலாளிகளுக்கு தான் இது லாபம். அடுத்தபடியாக ட்ரம்ப் வந்து இது அவர் தேர்தல் அறிக்கை அவர் இப்போ பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்தால் எந்த போர்லையும் ஈடுபட மாட்டேன், போர் என்பது நமக்கு செலவு பிடிக்கிற ஒரு விஷயம், நேட்டோவுக்காக கூட இனி அமெரிக்கா அதிகம் செலவு பண்ணாது, ஐரோப்பிய நாடுகள் தான் நேட்டோவுக்கு அதிகம் செலவு பண்ணணும், இதை நான் கொண்டு வருவேன், இப்படியெல்லாம் அவர் வந்து சொன்னார். ஆனால் இப்போது அந்த வாக்குறுதிகளை மீறி தன்னுடைய இமேஜை காப்பாற்றி கொள்வதற்காக, டைவர்ட் பண்ணுறதுக்காக இதை செய்கிறாரு. இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆன்டி டெரரிசம் அந்த பிரிவினுடைய டைரக்டர் வந்து ரிசைன் பண்ணார் 2-3 நாள் முன்னாடி. என்ன காரணம் சொன்னாருன்னா, ஈரான் வந்து நமக்கு எந்த அச்சுறுத்தலையும் கொடுக்கல, இஸ்ரேலுக்காக நம்ம இந்த போரில் நம்ம வந்து திணிக்கப்பட்டிருக்கிறோம், இது தப்பு அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணியிருக்கிறார். இப்போ அமெரிக்காவிலே இந்த கருத்து மக்கள் மத்தியிலேயோ ஊடகங்கள் மத்தியிலேயோ வர ஆரம்பிச்சிச்சு. இஸ்ரேலுக்காக நம்ம போய் நம்ம இராணுவ வீரர்களை பலி கொடுக்கணுமா, கல்ஃப் முழுக்க வந்து இந்த மாதிரி தாக்குதலுக்கு ஆளாக்கணுமா அப்படின்னு ஒரு தாட் வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் ட்ரம்ப் வந்து இப்போ போரை வந்து முடிக்கணும் அல்லது ஒரு பெரிய வெற்றி வேணும். வெற்றி என்பது ஈரானில் ஆட்சி மாற்றம் வாய்ப்பே இல்லை, அது சாத்தியம் இல்லை. முடிக்கணும்னு சொன்னால் இதை இறங்கி வரணும். இவர் மேலும் மேலும் ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே போனாருன்னா ஈரான் இந்த போர் பதட்டம் என்பது இப்போ இதுவரைக்கும் மற்ற வளைகுடா நாடுகள் எதுவும் பங்கேற்கலை. அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி பேஸை தான் ஈரான் தாக்குது. இப்போ வந்து கேஸ் பேஸினை தாக்குனதுனால அவங்களும் திருப்ப தாக்குறாங்க. தொடர்ந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வளைகுடா நாடுகள் வந்து என்ன ஆயிரும், இப்போ அவங்களுக்கும் பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லையா, எண்ணெய் ஏற்றுமதி மூலம் வரக்கூடிய வருமானம் எல்லாம் கட்டாயிரும். நம்ம இந்தியர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க அனுப்புகிற ரெமிட்டன்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியன் ஜிடிபியில் 1.3. அப்படின்னா எவ்வளவு மேசிவான உழைப்பு பணம் நமக்கு வந்து வந்துகிட்டு இருக்குது அந்த உழைப்பு மூலம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே வந்து இப்போ கேள்விக்குறியாகுது. ஏன் சார் இப்போ இவர் வந்து இவரோட பர்சனலைஸ்ட் ஈகோ, நான் எங்கள் நாடு தான் வல்லரசு நாடு, நாங்கள் தான் கெத்துன்னு சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ வந்து இவங்க ஆரம்பித்த வார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோல் வேர்ல்டுமே வந்து அஃபெக்ட் ஆகுதுல்ல, அப்போ எல்லா நாட்டோட தலைவரும் சேர்ந்து ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது? எல்லா நாட்டு தலைவர்களும் முதல்ல ஆரம்பத்தில் வந்து இந்த போரை ஆதரித்து யாரும் சொல்லலை, பேச்சுவார்த்தையின் மூலமாக நடந்துக்குங்க, அப்புறம் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது அதை தடுத்த சரிதான் சில அமெரிக்க நட்பு நாடுகள் சொன்னாங்க. இப்போ தான் அவங்க பிரச்சனையை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் வந்து அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியில் வந்து அனைத்து நாடுகளுடைய கப்பற்படை பாதுகாப்பில் வந்து நம்ம வந்து டேங்கர்ஸை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எந்த நாடுகளும் முன் வரலை. அதுக்கு பிறகு ட்ரம்ப் வந்து கோவப்பட்டு சொல்கிறார், அவங்கெல்லாம் கோழைகள் அப்படின்னு சொல்லி அவங்க யாரும் வரமாட்டேன்றாங்க. இப்போ சில நாடுகள் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அனுப்புகிறோன்னு சொல்கிறதுக்கு காரணம் அமெரிக்காவுக்கு பயந்து இல்லை, உண்மையிலே அவங்களுக்கு ஆயில் கிரைசிஸ் வந்து வந்துருச்சு. ஆனால் அந்த நாடுகள் அத்தனை பாதுகாப்பும் கொடுத்தாலும் கூட ஈரான் அனுமதிக்காமல் அங்கே ஒரு கப்பல் கூட போக முடியாது. கப்பல் முதலாளிகளே அங்கே வந்து போகிறதுக்கு முதல்ல தயாராக மாட்டாங்க. அதனால் எப்படி பார்த்தாலும் வந்து இந்த போரை முடிக்கணும்னா நீங்கள் ஈரான்கிட்ட வந்து சரண்டர், ஆமாம், உட்காந்து பேசி டேபிளில் முடிக்க வேண்டியதை நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் இந்த போர் முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் முடிய போகிறது. ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா வந்துட்டு வயிற்றில் புளியை தான் சார் கரைக்குது, இது எங்கே போய் முடியும்னே சொல்ல முடியல. ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் வந்து இந்த வார் எண்ட் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்ஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். நன்றி. நன்றி.